தான் நாங்கள் சொல்லுவோம். எங்கள் பள்ளி முன்னேற்றத்திற்காக எப்போதும் அயராத உழைப்பவர்கள், மாணவர்களுக்கெல்லாம் நன்னடத்தை என்பதனை நயம்பட எடுத்து கூறுவர்கள் எங்கள் பள்ளியின் முதல்வர் மதிப்பிற்குரியவர். மேடையிலே இன்னும் சிறப்பு விருந்தினரோடு வருகின்ற அனைத்து பெரியோர்களையும் எங்கள் பள்ளியின் சார்பாக வருகிறோம். We feel honored to have with us the Honorable Chief Guest, his introduction. You have made all of us proud by your distinguished work in numerous capabilities. You are one of the most celebrated Indian service dignitary. Guest of honor, Thiru Siva Sethu Raman, the Chairman of Vivekananda Vidyashram, Educational Principal Mr. S. Thirumaran, Vice Principal Mrs. S. Rajalakshmi, who is our backbone of the school. And Mr. Vanambari Shankar, Vice Principal of Vegetable Tutorial, please accept my welcome to the feast. ஐந்தாம் ஆண்டு விழா சிறப்புற தொடங்கியது. இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்வதற்கு நான் உங்கள் முன்னால் இருக்கின்றேன். வருகின்ற விருந்தினர்களை வரவேற்கின்ற அழகை நீங்களே கண்டிருப்பீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலே இந்த மேடைக்கு பின்புலமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு தோற்றமும் நம்மை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. எந்த தமிழ்நாடு விவேகானந்தரை சிகாகோ மாநாட்டிற்கு போகுமாறு தூண்டுதல் விடுத்ததோ அந்த பாஸ்கர சேதுபதியின் வழியில் பின்பு சென்னையில் இருந்தவர்கள் விவேகானந்தரை சிகாகோவிற்கு 1897 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி மீண்டும் தமிழகத்தில் அவர் கால் பதித்தார். ராமநாதபுரம் சேதுபதியாக இருந்த பாஸ்கர சேதுபதி எப்படி அவருடைய மனதிற்குள் நீங்கள் சிகாகோ மாநாட்டிற்கு சென்று ஆன்மீக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற முதல் விதையை தூவினாரோ அதே ராமேஸ்வரத்திற்கு அவர் மீண்டும் வந்தார். தமிழக மக்களினுடைய உள்ளம் கனிந்த வரவேற்பை அந்த பெருந்துறவிக்கு எல்லோரும் வழங்கினார்கள். ராமநாதபுரம் பாஸ்கர சேதுபதி விவேகானந்தரை தன்னுடைய சாரட் வண்டியில் அமர வைத்து சிறிது தூரம் நடந்து வந்து பின்பு சாரட்டை எடுத்துச் செல்லக்கூடிய குதிரைகளை ஒரு மாபெரும் துறவியின் அடிச்சுவட்டில் நம்முடைய பள்ளி அதை குறிக்கோளாக கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகளில் இது எத்தனை வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்பதை இங்கு வருகின்ற பெற்றோர்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்றைய விழாவிற்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் ஜெகநாதன் என்ற கணேசன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவருக்கு எத்தனையோ பணிகள். வஉசி சிலையை திறந்து வைத்துவிட்டு இப்பொழுது இங்கே வந்திருக்கின்றார். அவர் முதலிலே வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய கலர்ஃபுல் அல்லது வண்ண கலவைகளோடு நாட்டால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார். காலம் தாட்டி வந்திருக்கிறார். இருந்தாலும் நம்முடைய கரங்களும் இதயமும் அவருக்காக. கைதநாதன் அவர்கள் வயதில் மிகவும் இளைஞர், செயல் துடிப்பு மிக்கவர். நேற்று நெல்லை மாநகராட்சியில் அவர் தன்னுடைய 2013, 2014, 15 பட்ஜெட் உரையை ஆற்றும் பொழுது அதோடு சேர்ந்து நம்முடைய மாணவர்கள் மீதும் கல்விக்கூடங்கள் மீதும் விளையாட்டு வீரர்கள் பாலும் அவர் கொண்டிருக்கின்ற அக்கறையை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல நெல்லை மாவட்டத்தில் முதல் 2 இடங்களை பெறுகின்ற 10ஆம் வகுப்பு மாணவர்கள், 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆண் பெண் இரு பாலருக்கும் தமிழகத்தினுடைய தங்க தாரகையாக இங்கு இருக்கக்கூடிய மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய அம்மா அவர்களினுடைய உருவம் பதித்த தங்கப்பதக்கத்தை அந்த மாணவர்களுக்கு அளித்தும் அந்த மாணவியரை நெல்லை மாமன்றத்திற்கு அழைத்துச் சென்று மாமன்றத்தில் அவர்களுக்கு கௌரவம் கொடுப்பதும் அவருடைய அறிவிப்புகளில் ஒன்று என்பதை அறிகின்ற பொழுது இந்த நெல்லை மாவட்டத்து மாணவர்களின் மீது அவர் கொண்டிருக்கிற அக்கறை நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. இரண்டாவதாக
நெல்லை மாநகராட்சியில் பணிபுரிகின்ற அத்தனை ஊழியர்களினுடைய பிள்ளைகள் முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவ மாணவியருக்கு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து பதக்கங்களையும் பரிசுகளையும் கொடுப்பதாக அறிவித்து இது இந்த ஆண்டு மட்டுமல்ல இனி என்றென்றும் இது வழங்கப்படும் என்று அவர் அறிவிப்பு அளித்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் நெல்லை மாவட்டத்தை சார்ந்த விளையாட்டு வீரர்கள் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் முதல் 3 இடங்களை பெற்று வருகின்றவர்களுக்கு மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய அம்மாவின் உருவம் பதிக்கப்பட்ட தங்க பதக்கத்தை அளித்து கௌரவிப்பதும் அவர்களை நெல்லை மாமன்றத்திற்கு அழைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதையும் தன்னுடைய அறிவிப்பில் 3ஆவதாக கொடுத்திருக்கின்றார். எத்தனை மகிழ்ச்சியான அறிவிப்புகள் பாருங்கள். ஒரு இளைஞராக இருக்கின்ற ஒருவரால் தான் இத்தகைய அறிவிப்புகளை கொடுக்க முடியும். ஏனென்றால் பூக்களின் பாதங்களை பூக்களை அறியும். அந்த நல்ல மனிதர் தன்னுடைய பலவிதமான வேலைகளுக்கு இடையும் நேரம் ஒதுக்கி இன்று நம்முடைய பள்ளியில் 5வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக நம்மோடு இருக்கின்றார். அவருக்கு இந்த பள்ளியின் அனைத்து இதயங்களின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வரவேற்பை நான் அளிக்கின்றேன். வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய மேயர் பொறுப்பிலரே இருக்கக்கூடிய ஜெகநாதன் என்ற கணேசன் அவர்களை நான் உங்கள் சார்பாக மெத்த மகிழ்வோடு வரவேற்கின்றோம். வாருங்கள், எங்களோடு வந்து கொஞ்ச நேரம் இருந்து எங்களுடைய பள்ளி மாணவ மாணவிகளுடைய கலை நிகழ்ச்சிகளை கண்டு கழியுங்கள் என்று மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். இங்கே வந்திருக்கின்றார்கள், அவர்களையும் உங்கள் சார்பாக நான் வரவேற்கின்றேன். முன்னாள் மாவட்ட செயலாளர் செந்தில் ஆறுமுகம் இங்கே நம்மிடையே வந்திருக்கின்றார். அவருடைய வருகை நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது, நிறைவை தருகின்றது. அவரையும் உங்கள் சார்பாக நான் மனமோந்து வரவேற்கின்றேன். வருக வருகை. இன்னும் அவரோடு வந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய அன்பு கடுங்கிய சகோதரர் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். அடுத்து மேடையிலே நம்முடைய அறக்கட்டளையினுடைய தலைவராக சிவசேதுராமன் அவர்கள் வீட்டிருக்கின்றார்கள். நான் நினைத்து பார்க்கின்றேன், 36 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இருக்காங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு மக்களை அல்லது தன்னிடம் படிக்கின்ற மாணவர்களை தன்பால் ஈர்த்து அன்பினால் அன்பிற்கு தாயாகவும் கண்டிப்பில் தந்தையாகவும் இருக்கின்றார். எனக்கு அகஸ்டஸனுடைய கையுறை கதை தான் ஞாபகத்திற்கு வரும். அகஸ்டஸ் தன்னுடைய கையை காமித்தான். ஏனால் அரசாணை மிகவும் கடுமையானது. ஒருத்தன் கேட்டான், உன்னுடைய கை மென்மையானதா வலிமையானதா என்று கேட்டான். அகஸ்டஸ் தன்னுடைய கைகளிலே ஒரு கிளவுஸை கேட்டுக்கொண்டு இப்பொழுது தொட்டுப்பார் என்றான். அவன் தொட்டு பார்த்தான், மென்மையாக இருக்கிறது என்றான். கிளவுஸை கலட்டினான். இப்பொழுது என்னுடைய கையை தொட்டுப்பார் என்று சொன்னான். தொட்டு பார்த்தான், அது இரும்பு கரம் போல இருக்கிறது என்றான். ஒரு நல்ல மனிதன் ஒழுக்கத்தை கற்பிக்கின்றவர், மாணவருக்கு கல்வியை கற்பிக்கின்றவர். அவர்களிடம் அன்பும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அவர்கள் தவறிழைக்கின்ற பொழுது அவர்களை கண்டிக்கின்ற மனப்பாங்கும் இருக்க வேண்டும் என்பதற்கு உண்மையான ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற என்னுடைய அருமை நண்பர் சிவசேதுராமனை இந்த 5வது ஆண்டு நிகழ்வில் நான் கலந்து கொள்வதற்கு அவர் வருகை தந்திருக்கின்றார். அவரை உங்கள் சார்பாக வருக வருகை என்று நான் அழைக்கின்றேன். சேது திருமாறன் அவர்களை நான் வரவேற்கின்றேன். வரவேற்பதற்கு முன்பு நான் சேது திருமாறன் அவர்கள் சின்ன குழந்தையாக இருக்கின்ற காலத்திலிருந்தே நான் அவனை கண்டுகளித்திருக்கின்றேன். நினைச்சு பார்க்கலாம், ஒவ்வொரு ஆண்டு விழாவும் வருகின்ற பொழுதெல்லாம் எவ்வளவு வேகமாக, எவ்வளவு அழகாக, எவ்வளவு கலையாக இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆண்டுக்கு ஆண்டு பாருங்கள், விழாவினுடைய பரிமாணங்கள் கூடுகின்றன. இந்த ஆண்டிலே நிகழ்த்தப்படுகின்ற கலை நிகழ்ச்சிகளினுடைய தன்மை கூடுகின்றன. இந்த ஆண்டும் அப்படித்தான். மேயர் அவர்கள் வருகின்ற பொழுது பார்த்திருக்கின்றலாம், ஒளியின் கோலங்கள் சுவரிலே வரைந்திருக்கும். அவருடைய வருகையை வரவேற்பதற்காக ஒளியினால் கோலமிட்டவர்கள் நட்சத்திரங்களை கீழே பறித்து வந்து மரங்களிலும் சுற்றிலும் தொங்கவிட்டு இயற்கை அளிக்கின்ற வரவேற்பை கொடுத்திருக்கின்றார். Chief guest of this memorable day, Sri P. Jaganathan, Mayor of Tirunelveli, and our Chairman Thiru Sivaseduraman avargal, beloved principal, special invitees, well-wishers, press persons, my dear parents and
dearest children, it's my pleasure to welcome you all on this happy occasion. I am here to give the annual report of this academic year. Learning is a lifelong adventure and a never-ending voyage of exploration to create one's own personal understanding. A school is a place of learning, and our school is a prestigious one for a precious child because we aim at academic excellence, supplemented by character formation to create a future generation of India with pride in their culture and love for the motherland. Before I start with a record of activities done throughout the academic year 2013 and 14, I would like to outline a few activities which are being implemented on a regular basis. Monday morning assembly is conducted regularly. Children read a piece of news and ask questions related to the news. Children who answer are rewarded then and there. Their performance of presenting thought for the day, Tirukural, etc. reduces the stress and helps to develop positive outlook. Assembly participation can help to get rid of stage fear. To pick up talent at a very early stage, intra-class competitions were planned and events were given in the school diary. We also make them participate in most of the competitions such as Global Event Manager, Agaram, Viveka, etc. In order to bring out the innovative ideas among the students, they are exposed to various activities of District Science Center like Science Fair, interaction with scientists, etc. 3 of our 9 students participated Mathematics of Planet Earth workshop at Bangalore during the month of November 2013. Intelligence is the capacity to do something useful in the society in which we live, says Dr. Howard Gardner. To develop social awareness, our students took part in the Gandhian procession on 25th July 2013 from Vibosi ground to Jawahar Tilak. And 150th birth anniversary of Swami Vivekananda's Radham was received grandly by us so that our students know about the intellectual thinker Swami Vivekananda. To give maximum happiness to maximum number for the maximum time is our motto. Our children feel happy by the celebration of Saraswati Puja with Golu. Also, Diwali was celebrated in all splendor in the morning of 1st November 2013. The wonderful cracking show made everyone feel that Diwali was over for them well in advance. Christmas, Pongal are also celebrated in the most traditional way with all serenity. The ability of drawing action plans increases when the children are exposed to various places. Hence, we encourage them to visit different places every year. This year, students of 6th to 8th visited Thoothukudi Harbour and Vagaikulam Airport on August 24th and primary children to Science Center. Towards their health, we organize regular eye checkup by Aravind Eye Hospital and dental checkup by Charlie Dental Clinic. Also, general health checkup by Arokya Milk this year. Now, for the academic excellency, our 10 students' achievement stands a concrete evidence. We produce 10% result, first class result for the past 2 years. Arun with 92% and N. Balaji with 91% with the first, second and third places respectively. Meritorious were given financial assistance towards fees and books. Our school children experience an education where every day is eventful for them. Multimedia classroom, special spoken English coaching to learn proper pronunciation, silambam, karate, skating, chess, music and dance are focused for the multifaceted development of the child. And now, it is my duty to express my wholehearted blessings to our sportsmen for their exclusive performance in swimming and athletics. Better be a good cow than a cow of good kind, goes a saying. Very true to these words are the symbols
Vidyasram. The district, divisional and state level awards they received so far bring laurels to our school. Especially, two of our children, A.M. Abida, T. Isman Singh, took part in international biology competition at Cyprus, and T. Sethumanikavel and T. Emil Robin Singh are also participated in the international competition at Brazil from 27th November to 4th December. Our Tamil Nadu government has recognized their achievement and has honored them with financial assistance. I wish and pray that they continue this great going and achieve unconquerable and unattainable laurels in the days to come. The credit goes to our principal, whose Taraka mantra is plan better and achieve more. Success is sure to a sincere seeker is the cry that we hear these days from him. This year, we undertake a great and noble work of preparing the first set of 12 students for spectacular success in the board exam March 2014. Let us systematize our intellectual evolution of things and beings. The present alone is the only time when we can work and achieve, gain and gather, give and serve. Opportunity comes to all of us. The intelligent catch hold of it. The foolish let it pass. Therefore, let us be smart and awake to recognize our opportunity to serve. And while it is within our reach, let us raise it and make it yield to us and the results we demand. This we must. Let us do it better. Thank you for your patient hearing. Thank you once again. Thank you, ma'am. Deep gratitude to you and for all that you have done for the school and pupils. We cordially invite you to honor our chief guest. ஐந்தாம் ஆண்டு விழாவிற்காக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கல்வியின் அறக்கட்டளை நிறுவனமான கல்வி தந்தையுமான, அதாவது கல்வி தந்தைனா உங்களுக்கு மட்டும் கல்வி தந்தை இல்லை, எனக்கும் கல்வி தந்தை. நான் ரோஸ்மேரி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கிராமர் ப்ளஸ் மேக்ஸ் ரெண்டுக்குமே ஸ்பெஷல் டியூஷன் ஐயா சேதுராமன் சார் அவர்களிடம் தான் கற்றுக்கொண்டேன். அதனால் அவர்கள் எனக்கும் கல்வி தந்தை என்று மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக என்னுடைய தந்தையும் நமது ஐயா சேதுராமன் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் அவர்கள். அதுபோல் இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தச்சை மண்டல சேர்மன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் செந்தில் ஆர்மம் அவர்களே, இந்த பள்ளியின் முதல்வரும் என்னுடைய இனிய நண்பருமான மாறன் அண்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றிய வானம்பாடி சங்கர் சார் அவர்களே, மற்றும் இந்த பள்ளியின் உதவி ஹைச்சம் அம்மா ராஜலட்சுமி மேடம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்களே
மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்தியாவின் வருங்கால தூண்களாக விளங்கக்கூடிய மாணவ மாணவியர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, உன்னத பணியாம் ஆசிரியர் பணியை சிறப்போடு செய்து கொண்டிருக்கின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் நமது ஆண்டு விழாவிற்கு சற்று தாமதமாக வந்ததற்கு முதலில் மன்னிக்கவும். எனக்கு இன்னைக்கு காலையிலிருந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தது. அதுவும் ஈவினிங் முக்கியமான நிகழ்ச்சி பாளையங்கோட்டை பகுதியில் ஐயா பாபுசி சிலை இன்னைக்கு 6:30 மணிக்கு திறப்பு விழா. அதை முடித்து வருவதற்கு தான் சற்று நேரம் தாமதாகிவிட்டது. நமது பள்ளியின் வரலாறை பற்றி கூற வேண்டும் என்றால், அது ஃபர்ஸ்ட் வெற்றிவேல் டுட்டோரியல் சென்டர் என்று நமது ஜங்ஷன் பகுதியில் உள்ள பூர்வா தேட்டர் மாடியில் தான் துவக்கப்பட்டது. அனைத்து பள்ளிகளிலுமே 10th 12th ஃபெயிலான மாணவ மாணவிகள் அனைவருமே வெற்றிவேல் டுட்டோரியல் சென்டரில் படித்துதான் பாஸ் ஆக வேண்டும். 10th 12th ஃபெயிலானாலே எல்லாருமே சொல்லுவாங்க வெற்றிவேல சேர்ப்பாங்க, சேர்ந்தாலும் நல்லா படிச்சு பாஸ் ஆக முடியும் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே வெற்றிவேல் டுட்டோரியல் சென்டர் என்றால் திருநெல்வேலி மாவட்டத்துக்கே தெரியாத ஆளுங்களே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு வெற்றிவேல் டுட்டோரியல் சென்டர் என்று ஆரம்பிச்சு இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்து இந்த கல்வி நிறுவனம் இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு என்றால் அதற்கு ஐயா சேராமன் சார் அவர்களும் அவருடைய மகன் மாறன் சார் அவருடைய உழைப்பு தான் என்று கூற வேண்டும். அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஒரு கல்வியை மக்களுக்கு செலுத்துவதில் அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டி ஐயா சேதராமன் சாரை பற்றி சொல்ல வேண்டும்னால், அவர் வெற்றிவேல் டுட்டோரியல் சென்று நடத்தும் போதுமே பணத்துக்காக அதை நடத்தவில்லை. அப்போதுமே பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட மாணவ மாணவிகள்லாம் ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. புக்ஸ் அவங்க கையில இருந்து செலவு பண்ணி புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நீ படிச்சு பாஸ் ஆனா போதும்பா, அதே எனக்கு பெரிய சன்மானம் என்று கூறி அதை கண்ணால பார்த்திருக்கேன். எத்தனையோ மாணவர்களுக்கு ஐயா செய்யறது நான் கண்ணால பார்த்திருக்கேன். இது இந்த நேற்று இல்ல, 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதை நான் சொல்றேன். நமது பள்ளியில் இந்த ஆண்டுதான் +2 படிக்கும் மாணவர்கள் முதல் தடவையாக நம்ம வருகிற கல்வியாண்டில் தேர்வு எழுதுகின்ற என்று பிரதம தகவல் கேள்விப்பட்டேன். நேற்றைய தினத்தில் திருநெல்வேலி மாநகராட்சியில் பட்ஜெட் கூட்டத்தொடர், அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும்போது நம்ம திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் உள்ள மாணவ மாணவியருக்காக நிறைய திட்டங்களை அறிவித்துள்ளது. இருந்தாலும் வருகிற கல்வியாண்டில் நமது பள்ளியில் படித்து தேர்ச்சி எழுதும் மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நமது திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் எத்தனையோ பள்ளிகள் இருந்தாலும் சரி, நமது பள்ளிதான் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்று மாணவர்களை கேட்டுக்கொண்டு, அதை 10th 12th ஸ்டேட் ரேங்க் எடுக்கும் நமது பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு எனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 25,000 பரிசாக தருகிறேன் என்று கூறி, நமது பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் 10th 12th ஸ்கூல் ஃபெஸ்ட் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 10,000 பரிசாக தருகிறேன் என்று கூறி, உங்கள் அனைவருக்கும் தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சித்தலைவி அம்மாவின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை ஆட்சியர். I would like to invite our chief guest who has come here this evening to distribute the prizes. Our students are getting their prizes for their proficiency and attendance and even allied skills. Getting the first prize. Next comes Velu Raju C. He is getting the second prize in proficiency. And the third prize goes to Akash Perumal A. He is getting the third prize in proficiency. Next comes our second standard students. Is getting the first prize in proficiency.
Next comes M. Sangeeta of 2nd standard. She is getting the 2nd prize for proficiency. And the 3rd prize goes to Ganesh Jaykumar. K. Ganesh Jaykumar of 2nd standard. He is getting the 3rd prize. Next comes the 3rd standard students. K.